வருண பகவானின் சீற்றத்தை கண்ட பூமாதேவி வருண பகவானிடம் மக்களின் சார்பாக பேச விழைகிறார். வணக்கம் அன்னையே. வருக வர்ணதேவரே. முதலில் நீ எப்போதும் பூமாரி பொழிவாய். உன் பொழிவில் ஒரு அன்பு இருக்கும். பயிர்கள் நன்றாக செழித்து நடனமாடும். என்னை எப்பொழுதும் குளிர்விப்பாய். நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். தற்போது ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமும்? மிக்ஜாம் புயலாக, சுனாமியாக? நான் இந்த மானிடர்களிடம் எவ்வளவோ மழை பொழிந்து அச்சுறுத்தினேன். காலநிலை மாற்றி பாட்டும் அவர்கள் அஞ்சவில்லை. நான் என்னதான் செய்வதன்னையே? சரி, நீ மழையை பொழி. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? கூறுங்கள் தாயே. என் மக்களின் உயிர் சேதம், பொருள் சேதம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் தாயே. இறந்த மக்கள் அனைவரும் யமதர்மனிடம் புகார் அளிக்கின்றனர். யமதர்மனின் அவை கூடுகிறது. என்ன, வருண பகவான் மீது புகாரா? ஆமண்ணா. என்ன புகார்? வர்ணதேவன் வரைமுறையின்றி மழை பொழிந்தாராம். அதனால்தான் அவர்களின் உயிர் உடைமை இழப்பு ஏற்பட்டதாம் தர்மராஜா. அப்படியா? உடனடியாக யமலோகத்திற்கு அழைத்து வாருங்கள் வர்ண பகவானை. வருண பகவானே, உன் மீது இந்த மானிடர்கள் பழி சுமத்துகிறார்களே, இது உண்மையா? பூமி தாயின் அனுமதி பெற்றே அவ்வாறு செய்தேன் யமதர்மராஜா அவர்களே. வருண பகவானே, என்ன விபரீத செயல் இது? யார் தவறு? என் தவறா? யமதர்மராஜா, நீங்கள் என்னிடம் நீதியை பற்றி பேசுவதா? தாங்களே இப்புவியில் நன்மை தீமை பாராமல் பல உயிரை பறிக்கிறீர். இதில் என்னிடம் மானிடர்களின் சார்பாக பேசுவது சரியில்லை. அப்படியா? என்னையே எதிர்த்து நிற்கிறாயா? சிறையில் அடிங்கள் இவரை. சற்று பொறுங்கள். நான் கூறுவதை கேட்டுவிட்டு பிறகு உங்கள் தீர்ப்பை கூறுங்கள். சிங்கார சென்னை விசித்திரம் நிறைந்த பல மலைகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல வெள்ளங்களை கண்டிருக்கிறது. ஆனால் நான் புதுமையான மலையும் அல்ல, அடித்து வெளுக்கும் சர்வசாதாரணமான மலையும் அல்ல. இயற்கையோடு இயற்கையாக சராசரியாக வந்து போகின்ற வரப்பிரசாதம் நான். சென்னையிலே கனமழை பொழிந்தேன், வெள்ளத்தை விளைவித்தேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கனமழை பொழிந்தேன் உங்களை வெள்ளத்தில் மிதக்க விட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏரிகள், குளங்கள் யூனிவர்சிட்டிகளாகவும் அபார்ட்மெண்ட்டுகளாகவும் மாறிவிட்டதே என்பதற்காக வெள்ளத்தில் மிதக்க விட்டேன். நீங்கள் எல்லாம் படகில் ஒய்யாரமாக பயணம் செய்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் செல்ல வேண்டிய இடங்களில் நயவஞ்சர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, இயற்கையில் யாருக்குமே இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. உங்களிடம் இவ்வளவு திட்டு வாங்கி கொண்டு மீண்டும் மீண்டும் பொழிந்து கொண்டிருக்கிறேனே. என்னை போய் குற்றவாளி குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் நான் ஓடி வந்த சென்னையில் ஏரிகள், குளங்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். ஓடி வர பாதைகள் இல்லை என் வழியில். பிளாட்டுகள் நிறைந்திருக்கின்றன. ஏரிகளை விட்டு வெளியேறியதில்லை நான். இப்பொழுது பிளாட்டுகளை தாண்டி இருக்கிறேன். சென்னை மக்களே, என்னை திட்டுவதற்கு முன்பாக நான் கூறுவதை கேளுங்கள். மடிப்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை இத்திருவிடத்தில் இருந்தவன் நான். இருக்க ஒரு ஏரியா, இப்போது இருப்பது ஒரு ஏரியா. இயற்கையின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? யார் செய்த தவறுக்காக நீ கனமழையாக பொழிந்துவிட்டு நீயே வாதாடுகிறாய்? யார் வழக்கிற்கும் இல்லை.
இதுவும் என் வழக்குதான். என் சுயநலத்தில் கலந்துள்ள பொதுநல வழக்கு. ஏரிகளையும் குளங்களையும் அழித்துவிட்டு அபார்ட்மெண்ட், வீடுகள், யூனிவர்சிட்டிகள் கட்டிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நான் புத்தியை புகட்ட கனமழை பொழிந்ததில் என்ன தவறு? நான் கனமழை பொழிந்தது ஒரு குற்றம், வெள்ளத்தில் மிதக்க விட்டது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? யார் குற்றம்? என்னை சென்னை முழுவதும் சுற்றி தெரிய விட்டது யார் குற்றம்? இயற்கையின் குற்றமா? இல்லை இயற்கை ஓரம் கட்டி 1000 ஏரிகள் குளங்கள் தூர்த்து விட்டு வீடுகள் கட்டிய மக்களின் குற்றமா? ஏரிகள் குளங்களை எல்லாம் அபார்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி கட்டியது யார் குற்றம்? என் குற்றமா? அல்லது நான் வரவே மாட்டேன் என்று தூர்த்திய கயவர்களின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை மலைகளும் வெள்ளங்களும் குறைய போவதில்லை. சரி, இதற்கு என்னதான் ஒரு முடிவு? மழையும் வெள்ளமும் இப்படியே இருந்தால் இதற்கு மக்கள் எங்கனம் ஜீவிப்பார்கள்? மக்களின் வாழ்வாதாரத்திற்கு என்னதான் வழி? இந்த மானிடர்கள் தொழிற்சாலைகளிலிருந்து ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலப்பதை நிறுத்தினால் நீர் மாசுபாடு குறையும். ரசாயன புகைகளை குறைத்தால் காற்று மாசுபாடு குறையும். நெகிழி பைகளை பயன்படுத்தாமல் ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காமல் இருப்பது இதற்கு ஒன்றே இறுதியான முடிவாகும். இவற்றை மானிடர்கள் செய்தால் நானும் அளவாக பொழிந்து மக்களை மகிழ்விப்பேன். சரி, மக்களுக்கு வெள்ளத்தின் மூலம் ஏராளமான பாடங்களை கற்பித்து விட்டாய். இதுவே போதும். மக்களும் இனி குளங்கள், ஏரிகள் தூர்வாரியும் வாய்க்கால்களை சரியாக பயன்படுத்தி மழைநீரை வீணாக்காமல் சேமிப்பார்கள். எனவே நீயும் இனி உன் சீற்றத்தை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு சரியான பருவமழையை கொடுத்து இப்பூவியை பசுமையாக மாற்று. இதுவே எனது தீர்ப்பு. அப்படியே ஆகட்டும். அனைவருக்கும் நன்றி. மக்களாகிய நாம் ஏரி குளங்களை பெருக்கி நீர் வளங்களையும் இயற்கை வளங்களையும் எதிர்கால சந்ததிக்கு தடையில்லாமல் தருவோம். மழை வளம் பெறுவோம். பசுமையை காப்போம். நன்றி.